ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் கேமிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் காப்பரேஜ் அப்டேட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன எபிசோடு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிருப்போம், அதோடு முடிச்சிருப்போம். இப்போ நம்ம நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பெட்டை போட்டு தூங்கிடலாம். இங்கே பெட்டு ப்ளேஸ் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒழுங்காக இல்லை, ஏன்னா எனக்கு லைட்டாக ஃபீவர் இருக்குது, அதனால தான். ஓகே ஓகே காலையில் டக்குன்னு ஆயிடணும். எந்த ஜாம்பீஸும் இல்லைல்ல. அங்கே ஒன்று இருக்குது. சரி, இப்போ நம்ம திரும்ப ஃபிஷ்ஷிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஃபுட்டு கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு மீன், ரெண்டு மீன் தான் கிடச்சிருக்கு. ஓகே, மீன் டக்குன்னு வா. ஓகே, வருது. மீன் கிடச்சிச்சா? இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மீன் டக்குன்னு வா. மிஸ் பண்ணிட்டோமே. டக்குன்னு வா. மீன் வரத்துக்கு எவ்வளோ நேரம்? இழுத்தான் விடணும் போல. மீன் வா. மீன் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஷவா வந்துருச்சு. என்ன கிடச்சி? பட் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? ட்ராபிக்கல் ஃபிஷ்னால் எனக்கு ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. அது ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். பெட்டை ஃபஸ்ட்டு உடச்சி வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து ஒரு செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னால் சரியான கீப் இன் இன்வென்ட்ரி. இப்போ நம்ம செத்தாக கூட நம்ம பொருள்லாம் நம்ம இன்வென்ட்ரியிலே இருக்கும். அதுதான் இப்போ நம்ம திடீர்னு க்ரீப்பர் வந்து வெடிச்சிச்சுன்னா, ஸ்கெல்டன் அட்டாக் பண்ணிச்சா நம்மளுக்கு ஹெல்த்து போய் செத்துருவோம்ல. அதனால் வந்து கீப் இன் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் போகலாம். ஆச்சும் வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லைனா அயன் கிடச்சாக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஆர்மர் அடுத்ததுக்கு அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் பர்சன் நம்ம மைன்கிராஃப்டில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுதான் நல்லாயிருக்கு, எங்கே போகிறோன்னு தெரியும். ஓகே, இல்லை ஃபஸ்ட் பர்சனே வச்சுக்கலாம். நம்ம வந்து ஓக் பயம் கண்டோன்னு நினைக்கிறேன். ஓக் ஸ்ப்ரிண்ட் பண்ணி போகலாம். இவன் பொறுமையாக போயிட்டு தான் என்னைக்கு போய் சேர்றது? இவன் பொறுமையாக போயிட்டு தான் இருந்து ஸ்கெல்டன் வந்து நம்ம போய் சேர்ந்துடும் போல் மேலே. பாருங்க, ஸ்ப்ரிண்ட்டு பண்ணி வந்தது எவ்வளோ நல்லதுன்ட்டு. ஏன்னா ஸ்ப்ரிண்ட் பண்ணாமல் நேராக நார்மலாக ஓடினா அப்படியே உள்ள செத்துருப்பேன். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்துடணும். ஜஸ்ட்டு நல்ல வேலை ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டே இருந்தோம். இந்த ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஓடுறதே நம்மளுக்கு ஆபத்தாக கூட முடியும் ஒரு சில டைம். அதனால் தான் ஆஃப்லைனில் வேறு ஒரு வேர்ல்டில் சும்மா விளாட்ருக்கும் போது அது ஸ்ப்ரிண்ட் பண்ணி வர நடுவில் ஒரு திடீர்னு ஒரு கே வந்துருச்சு. ஷிஃப்ட் அதுமாரி க்ரௌச் பண்ணுறதுக்குள்ளே போய் விழுந்துட்டான் உள்ள. அவன் என்ன நினச்சிருப்பீங்க? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். வில்லேஜ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹெல்த் கம்மியாச்சு, சாப்பிட்றலாம். ஓகே, வில்லேஜ் கிடைக்கும்னு பார்த்தா மற்றதெல்லாம் கிடைக்குது. வந்த இடத்துக்கே வந்துட்டோமா நம்ம? அது வேற இடமா தெரியலையே. சரி, அப்படியே போவோம். அடி வாங்கிட்டே இருக்கான்.
ஓகே, இப்படியே அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே போகிறோம் தெரியலை. வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். எங்கே போகிறோம் தெரியலை. வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். எங்கே போகிறோன்னே தெரியல எனக்கு இப்போ சத்தியமாக. வில்லேஜாச்சும் தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி வா. ஏன்னோ இந்த டைம் நம்மளுக்கு வந்து மேப் சீட் வந்து ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்து ஒரு வில்லேஜ் கூட கிடைக்கல. மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து லைட்டாக முன்னாடி போனாவே வில்லேஜ் வந்துடுது. நோ நோ நோ. மற்ற யூடியூபர்ஸ்லாம் நிறைய ஆழம் இருக்குது, நம்மளுக்கு ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணினா நம்மளுக்கு ஆரம் ரொம்ப அதிகமாகும். பண்ணுங்க, அப்படின்னா நம்மளுக்கு ஆரம் அதிகமாகும். ஸ்ப்ரிண்ட் பண்ணும். நம்ம கேவ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு கேவ். சூப்பரு. ஜம்ப் பண்ணு. ஜம். ஹாய் பிகி, மிஸ்டர் பிகி. பாய். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஏறுது. இப்போ நம்மக்கிட்ட 7 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வில்லேஜும் வரமாட்டேந்து, எதுவும் வரமாட்டேந்து, ஒன்றுமே வரமாட்டேந்து. எனக்கு வெறுப்பாகுது. டக்குனு டக்குனு டக்குனு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஐயனும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. கேவாக வந்துட்டுருக்கு. ஒன்றுத்துலேயும் தண்ணி இல்லாமல் இருக்கவே மாட்டேங்குது. அயன் இருக்கு அதில்? இல்லை, கண்டிப்பாக இருக்காது, பார்த்தா தெரியுது. ஏதாச்சும் ஒரு லேக் வந்திருக்கு, அப்போ நம்மளுக்கு குட் லக். சும்மா சும்மா கீழே வந்துட்டே இருக்கேன் நான். ஓகே. டக்குன்னு போ, டக்குன்னு போ. ஸ்விம் பண்ணு, ஸ்விம் பண்ணு, ஸ்விம் பண்ணு. இப்போ என்னோடய உள் மனசு என்ன சொல்லுன்னா, அப்படியே நேராக 1 கிலோமீட்டர் போனால் ஒரு வில்லேஜ் வருதுன்னு சொல்லுது. பார்த்துடலாமா? டக்குன்னு போ, டக்குன்னு போ, டக்குன்னு போ. ஓகே, வந்தாச்சு. ஹாய் மிஸ்டர் பிகி. டக்குன்னு போ. நம்ம ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஏதாச்சும் நல்லதாவா? ஆச்சும் நல்லதா? ஏதாச்சும் நல்லதா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மைன்கிராஃப்டில் நிறைய கமெண்ட்ஸ் தெரியும். அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன்னா பாருங்கள். இதில் போயிட்டு ஸ்லாஷ் கிவ் அட் பி என்ன. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன் இருங்க. ஒப்சிடியன். இப்போ தான் 3 போடுறேன். இங்கே பாருங்கள், கிடச்சிருச்சு ஒப்சிடியன். இவன் கூட தேவையில்லாத பொருள் என்னது? ஒப்சிடியன் வந்துருச்சு. இதை நான் வந்து உண்மையாக சொல்லலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது சும்மா உங்களுக்கு யூஸ் கேம் பகையாயிருச்சு. இது சும்மா உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கணுன்னு தான் செஞ்சேன். அதனால் இதுக்குள்ளே போட்டுற போகிறேன் நான். இதை போடணும், அப்படியே வச்சிடலாம். அப்படியே வச்சிடலாம். டே நைட் இது 2 மட்டும் தான் அது, வேறு ஒன்றும் வர மாட்டேங்குது. ஒரு வில்லேஜ் கொடுங்களேன். ஒரு வில்லேஜை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன?
மோஜாங் ரொம்ப பண்ணுறீங்க. ஒரு வில்லேஜ் கூட இருக்க மாட்டேது. ஆடை போட்டு அடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப கோமாகுது. நான் ரொம்ப பொல்லாதவன். ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டு தெரியல, ஹங்கர் பார் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆடு மன்னிச்சிக்கோ. உய் 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 உய். என்னோட வழியில் குறுக்கில் வந்தினா இப்படி தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாம் இந்த எபிசோடில் ஒரு சின்ன வீடு கட்டிடலாம். ஒரு வில்லேஜை கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா நம்மளோட ஆரா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்க. அந்த லெவலில் இருக்கும். அப்போ எப்போ நம்மளுக்கு இன்ஃபினைட் ஆரா வரும் சொல்லட்டுமா? நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணால் நம்மளுக்கு இன்ஃபினைட் ஆரா வரும். இப்போவே வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை நம்மளுக்கு ஆரா மைனஸில் போயிடும். ஆமாம், இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பார்ட்டில் ஒரு வில்லேஜ் கிடைக்கும். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உட்டை கேதர் பண்ணலாம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் என்ன இதுக்கு என்ன வேணும்? யாராது ப்ரோ, நான் ரொம்ப பொல்லாதவன். ஆச்சு மூஞ்சி வச்சிருவேன். இப்போ என்கிட்டயே சண்டைக்கு வரையா? நைட் ஆயிடுச்சா? தூங்கு. தாம்பி வருது. ஏதாச்சும் அடிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஒரு சொல்ல என்னடா உனக்கு வேணும்லாம்? என்னடா வேணும்? யாரா அது? இன்னொரு யார் இத்தனை பேர் அடிக்கிறது? எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. ரீஸ்பான் பாயிண்ட் செட் ஆகுது. கொஞ்சம் கூட ஒன்றுத்தையும் பண்ண விட மாட்றாங்களே. டக்குனு வா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடு தான் அப்பயும் கட்ட போகிறேன். இதுதான் ஸ்டார்டர் ஹவுஸ். ஓகேவா? ஏன் இதே வீடியோ கட்டிகிட்ருக்கேன்னு திட்டாடிங்க. இதான் ஸ்டார்டர் ஹவுஸ். கட்டுறது ஈஸி. ஆனால் இந்த டைம் நம்மளுக்கு எதுவும் வேணாம். ஜஸ்ட் இப்படி மட்டும் பண்ணால் போதும். நம்ம மேலே கூரைலாம் கொடுக்க வேணாம். கூரைக்கு ரூஃப்க்கு டிசைன் கொடுக்க வேணாம். நம்ம முன்னாடியே டர்ட் வச்சு கட்டிக்கலாமே. ஓனும் நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்ஸ்க்கெலாம் ஆரா நிறைய இருக்குது. எப்படின்னான்னு தெரில. அது மாதிரி ஆரா நம்மளுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே ப்ளேஸ் பண்ணு. ஓ, தெரியாமல் இங்கே வச்சிருந்தே. என்னை மைன்கிராஃப்ட் ரொம்ப சோதியுது. கமாண்டை யூஸ் பண்ண வேணான்னு பார்த்தா யூஸ் பண்ண வைக்கிறாங்களே. நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்றனால தான் அமைதியாக இருக்கேன். எல்லாம் கமாண்ட் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வில்லேஜை கண்டுபிடிக்க சொல்லி போயிட்டே இருப்பேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் பொறுமையாக நான் செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டுறது உங்களுக்கு ஜஸ்ட்டு எவ்வளோனா 45 வுட் இருந்தால் போதும். 45 கூட தேவைப்படாது. அதை விட கம்மியாகவே தான். நம்மளோட பெட்டு இதை வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஏன்னு எடுக்க முடியல. ஓகே, யார் இது வெள்ளையா? ஓ, மரமா? பெட்டை வச்சாச்சு. நம்ம கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ், செஸ்ட். கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ்,
செஸ்ட். அடுத்து நமக்கு டோர் வேணும். டோர் டோர் எப்படி செய்கிறது? இங்கே ரெசிபியில் இருக்குமே. டோர் 3 தான் செய்யணுமா? ரொம்ப வேஸ்ட் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, இந்த சாக் எப்படி செய்கிறது? இங்கே பார்த்தனே. பண்டில் ஒரு லெதர் ஒரு இது இருந்தால் போதும். அப்போ நம்மளுக்கு ஒரு லெதர் இருந்தால் சாக் செய்யலாம். அப்படியா? அப்போ ஒரு மாடை டக்குன்னு அடிச்சுட்டு வரணும். அதுக்கு ஒரு மாடை டக்குன்னு அடிச்சுட்டு வந்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாடு. இப்போ மாடு கேட்டால் இங்கே இருக்குது மாடு. சாரி, என்ன கிடச்சி நம்மளுக்கு? ஸ்ட்ரிங்கு வேணும் நம்மளுக்கு. இப்போ ஸ்ட்ரிங்கு அதை தான் நம்ம போன எபிசோடில் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டோம். இப்போ எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். இப்போ ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ ஸ்பைடர் போய் அடிக்கணும். அதுக்கு மாதிரி ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணோம். நம்மளுக்கு ஜஸ்ட்டு 2 ஹெல்த்து தான் இருக்குது. வீடு இங்கே இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் வீடெலாம் கட்டி வாழ வைக்கிறாங்க நம்மளை. பெட்டு டூ ஃபார் அவே. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இனிமேல் ஏன் வேணா வாங்கலாம் கிட்ட, ஏன் வேணா வாங்கோ. அச்சு தூக்கி போட்டுருவேன். ஸ்பைடர் வா. ஸ்பைடர் ஸ்பைடர் ஸ்பைடர். நல்ல வேலை விழுந்திருப்பேன். கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸ்பைடர் இப்போ இல்லையே. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேவ் ஓபி ஸ்பைடர் ஸ்பைடர் ஸ்பான் எக். எத்தனை கேட்கலாம்? 2. ஸ்பைடர் ஸ்பான் எக். இங்கே இருக்குது ஸ்பைடர்மேன் ஸ்பான் எக். ஏன்னா வீடு எங்கே இருக்குது? அங்கே ஒரு வில்லேஜ். நம்ம வீடு தானே அது. ஓகே, ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் 17 மினிட்ஸ் போயிடுச்சு. இந்த ஸ்பைடரை ஸ்பான் பண்ணி நம்ம பண்டில் எடுத்துகிட்டு இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். அப்போ கூட நம்மளுக்கு ஹெல்த் ஏறல. 3, 2, 1. நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கொடுத்துச்சா? என்னங்க அது பேட் லக்காக இருக்குது. அடி 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 அடி. என்னங்க நம்மளுக்கு ஹெச்பி ஏற தவிர ஸ்ட்ரிங்கு வரவே மாட்டேங்குது. அப்போ இன்னொன்று வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். பாய் ஃப்ரம் பிஆர் கேமர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.